தமிழகத்துல வந்து இருமொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தான் அமல்ல இருக்கு. ஆனா இங்க உள்ள பெரும்பாலான அரசியல்வாதி என்ன சொல்றாங்கன்னா, இங்க மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது. இவங்க இங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? உங்க குழந்தைங்களுக்கு வந்து எது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இருமொழி கல்விக் கொள்கையா இல்ல மும்மொழி கல்விக் கொள்கையா? எனக்கு வந்து 3 லாங்குவேஜ் இருந்தா பெஸ்ட் தான் நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ பிரைவேட் ஸ்கூல்லாம் இப்போ காசு இருக்கிறவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கு. 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் கூட அவங்களுக்கு வந்து சொல்லி தராங்க. இப்போ காசு இல்லாதவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. பணம் கட்ட முடியாதவங்க அவங்களால இப்போ 3rd லாங்குவேஜ் 4th லாங்குவேஜ் படிக்க முடியல. இது வந்து வரவேற்கிற விஷயம் தாங்க. இது ஒரு தகப்பனா சொல்லுவேன்னாக்கா மும்மொழி கொள்கை எனக்கு தேவைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து படிக்கும் போது மும்மொழி கொள்கை இல்லை. எனக்கு வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே சரியா இதுவாகல. இப்ப என் பையனுக்கு தேவைன்னும் போது நான் பண்ணேன்னா ஸ்கூல்ல வந்து அடிஷனலா இன்னொரு மொழி கத்துக்கிறேன். இப்போ தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் போக பிரெஞ்சு அதெல்லாம் தனித்தனியா நான் பே பண்ணி நான் படிக்க வைக்கிறேன். இது மாதிரி ஸ்கூல்ல கலந்து தான் நான் பே பண்ற எனக்கு மிச்சம். சோ ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க மட்டும் இது கிடையாது நினைக்கிறேன்? முழுக்க முழுக்க மணி தான் அதுல காரணம். அப்பதானே வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அப்படின்றதுனால எஜுகேஷனை சிம்பிளா சொல்லணும்னா விற்கிறாங்க, அவ்வளவுதான். காசுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லாதப்பட்டவங்க தான் படிப்பாங்க, இல்ல அவங்களால அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படின்றதுனாலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல மணி மட்டும் தான் பேக் எண்ட்ல இருக்கிறது. அவங்க லாஜிக் ஃபுல்லாவே அது மட்டும் தான். So என் பையனுக்கு I will like to teach Tamil, Hindi, Telugu. If any other language also he learns Malayalam or Kannada, I'll be happy. நாங்க படிச்ச காலத்துல இருந்து மத்தவங்க எல்லாம் படிச்ச காலத்துல இருந்து இருமொழிங்கிறது ஓகே வாஸ்தவம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மும்மொழியே பத்தாதுன்னு நான் சொல்றேன். இதுல எது எதிர்ப்பு வந்தாலும் எது பண்ணாலும் பட் அது அறியாமை. ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிள்ளைங்க நமக்கு நம்ம படிக்கிற காலத்துல கம்ப்யூட்டர் தெரியுமா, மொபைல் தெரியுமா? இன்னைக்கு குழந்தை கூட மொபைல் வச்சிருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு இப்ப இருந்தே கத்துக்கிறதுக்கு மும்மொழி கண்டிப்பா தேவை. ஒரு ஆப்ஷனா இருக்கிறதா நான் பெட்டர். இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கூடாதுன்னு சொன்னா அவங்க நம்மள வளர வேணாம்னு நினைக்கிறாங்கன்னு தான் அடுத்து. காசு இருக்கவங்க கிட்ட போய் நாங்க கத்து கொடுக்குறோன்றத விட இல்லாதவங்க கிட்டதான் கத்து கொடுக்கணும். இல்லாதவங்களுக்கு தர முடியாது அப்படின்னா அது என்னது, வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். இல்லைன்னா இங்க இதுக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கணும்னு நினைக்கிறது தான். வெளியில போய் சொல்லி வரது ஏன் வேணாம்னு சொல்லணும். அது ஒரு கரெக்டாவே இல்லை. அவங்களுக்கு கத்து கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது?